மகாராஷ்டிரா மாநில சட்டப்பேரவைக்கு நாளை தேர்தல் நடைபெறுவதையொட்டி வாக்குப்பதிவுக்கான இறுதிக்கட்ட பணிகளில் தேர்தல் ஆணையம் தீவிரமாக ஈடுபட்டுள்ளது. 288 தொகுதிகளை கொண்ட மகாராஷ்டிரா மாநில சட்டப்பேரவைக்கு நாளை ஒரே கட்டமாக தேர்தல் நடைபெறுகிறது. இந்த தேர்தலில் பாஜக தலைமையிலான மகாயுதி கூட்டணிக்கும் காங்கிரஸ் தலைமையிலான மகாவிகாஸ் அகாடி கூட்டணிக்கும் இடையே இருமுனை போட்டி நிலவுகிறது. இந்த தேர்தலில் 4140 வேட்பாளர்கள் களத்தில் உள்ளனர். மொத்தம் 9,70,00,000 வாக்காளர்கள் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளனர். வாக்காளர்கள் எளிதாக வாக்களிக்க வசதியாக 1,186 வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டுள்ளன. சுமார் 6 லட்சம் அரசு ஊழியர்கள் தேர்தல் பணியில் ஈடுபடுத்தப்படுகின்றனர். வாக்குப்பதிவு நாளை காலை 7 மணிக்கு தொடங்கும் நிலையில் வாக்குப்பதிவுக்கான இறுதிக்கட்ட பணிகளில் தேர்தல் ஆணையம் முழுவீச்சில் ஈடுபட்டுள்ளது. வாக்குச்சாவடிகளுக்கு மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களை அனுப்பி வைக்கும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இதேபோன்று ஜார்க்கண்ட் மாநிலத்தில் 2ஆம் கட்டமாக 38 தொகுதிகளுக்கு நாளை வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. இதை முன்னிட்டு வாக்குச்சாவடிகளுக்கு வாக்குப்பெட்டிகளை அனுப்பி வைக்கும் பணி நடைபெற்று வருகிறது. மகாராஷ்டிரா மற்றும் ஜார்க்கண்ட் மாநில சட்டப்பேரவை தேர்தலில் பதிவாகும் வாக்குகள் வரும் 23ஆம் தேதி எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்பட உள்ளன. எக்ஸ்பிரஸ் 18 செய்திகள் சிலவற்றை பார்க்கலாம். நீலகிரி மாவட்டம் மசனக்குடி அருகே யானை தாக்கி வேட்டை தடுப்பு காவலர் படுகாயமடைந்தார். மசனக்குடி வனச்சரகத்திற்குட்பட்ட கூட்டுறவு பாறை முகாமிலிருந்து வனச்சரகர் தலைமையிலான வேட்டை தடுப்பு காவலர்கள் பணிக்கு சென்று கொண்டிருந்தனர். அப்போது ஒற்றை யானை ஒன்று திடீரென வனத்துறையினரை துரத்தியது. இதனால் அனைவரும் ஓட்டம் பிடித்த நிலையில் கீழே தவறி விழுந்த வேட்டை தடுப்பு காவலர் மாறனை யானை தாக்கியது. இதனைத் தொடர்ந்து சக ஊழியர்கள் கூச்சலிட்டு யானையை விரட்டினர். பின்பு காயமடைந்த மாறனை மீட்டு மேல் சிகிச்சைக்காக உதகை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். சென்னையில் 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 560 ரூபாய் உயர்ந்து மீண்டும் 57,000 நெருங்கி வருகிறது. திங்கட்கிழமை 480 ரூபாய் உயர்ந்த தங்கம் செவ்வாய்க்கிழமை மேலும் 560 ரூபாய் அதிகரித்தது. 1 கிராம் தங்கம் 70 ரூபாய் உயர்ந்து 7,065 ரூபாயாக விற்பனையாகிறது. ஒரு சவரன் தங்கம் 560 ரூபாய் உயர்ந்து 56,520 ரூபாயாக விற்பனையாகிறது. வெள்ளி விலை கிராமுக்கு 2 ரூபாய் அதிகரித்து 101 ரூபாயாகவும், கட்டி வெள்ளி விலை கிலோவுக்கு 2,000 ரூபாய் உயர்ந்து 1,00,000 ரூபாயாகவும் விற்பனையாகிறது. நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடரை முன்னிட்டு வரும் 24ஆம் தேதி காலை 11 மணிக்கு அனைத்துக் கட்சி கூட்டத்துக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் வரும் 25ஆம் தேதி தொடங்கி அடுத்த மாதம் 20ஆம் தேதி வரை நடைபெறவிருக்கிறது. இந்த கூட்டத்தொடரில் வக்ஃப் திருத்த மசோதாவை நிறைவேற்ற முயற்சி மேற்கொள்ளப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மணிப்பூர் விவகாரம் குறித்து முழக்கம் எழுப்ப எதிர்க்கட்சியினர் திட்டமிட்டுள்ளனர். இந்த சூழலில் அனைத்துக் கட்சி கூட்டத்துக்கு மத்திய அமைச்சர் கிரண் ரிஜிஜு அழைப்பு விடுத்துள்ளார். நீர்வரத்து சீரானதால் குற்றாலம் அருவியில் குளிக்க விதிக்கப்பட்ட தடை 3 நாட்களுக்கு பிறகு விலக்கிக் கொள்ளப்பட்டுள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்த மழையின் காரணமாக குற்றாலம் மெயின் அருவி பழைய அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. இதையடுத்து சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பு கருதி இந்த அருவிகளில் குளிக்க கடந்த 3 நாட்களாக தடை விதிக்கப்பட்டிருந்தது. இதனால் குற்றாலத்திற்கு வந்த ஐயப்ப பக்தர்களும் சுற்றுலா பயணிகளும் ஏமாற்றத்துடன் திரும்பிச் சென்றனர். இந்த நிலையில் தற்போது நீர்வரத்து சீரானதால் அருவிகளில் குளிக்க விதிக்கப்பட்டிருந்த தடை விலக்கிக் கொள்ளப்பட்டது. இதையடுத்து சுற்றுலா பயணிகள் ஆனந்தமாக குளித்து மகிழ்கின்றனர்.